அன்பான கிராம ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அன்பு வைத்திருக்கிறார். யார் உங்களை வாழ்ந்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மறவாத தேவன். உங்களை மறக்க மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். உலகத்துல தாய் நம்மளை மறக்கலாம், தந்தை நம்மளை மறக்கலாம். யாரு விட்டாத உறவினர்கள் யாரு நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது அவர் நம்மளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது அவர் மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரோட வர்றவர்களுக்கு அவர் கைவிட தேவனா இருக்கிறார். அவர் நம்பும் போது அவர் கைவிடவே மாட்டாரு. உங்க துக்கம் சந்தோஷமாக மாறின அவர் சொல்றாரு. உங்க துக்கத்தெல்லாம் அவர் மேல ஏத்துருங்க. யாருக்கிட்ட என் துக்கத்தை, என் கவலையை யாருக்கிட்ட சொல்லுவோம் நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். உங்க துக்கத்தை, உங்க தேவைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. அவருக்கு அவர் எல்லா துக்கங்களையும் அவர் மீட்டுக் கொள்வாரு. எல்லா துக்கங்களையும் அவர் சந்தோஷமாக மாட்டுவாரு. எனக்கு இவ்வளவு நோய் இருக்கு, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நீங்க கவலைப்பட வேணாம். எல்லா கஷ்டத்தையும், எவ்வளவு நோய்கள், எல்லா நோய்களும் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் சுகமாக்குவார். அவர் தகுதிகளாலே சுகமாக்குவார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நம்ம மேல அன்பு வைக்கணும்? ஏன்னா அவர் நம்மளுக்காக சிலுவை ரத்தம் சிந்தினார், நம்மளுக்காக மரித்தார், நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த தாயை நம்மளை மறக்கலாம், தந்தை நம்மளை மறக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒரு நாளும் மறக்காத தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவனை நம்மளுக்காக கொடுத்தார். அப்ப எப்படி அவர் மறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்புங்க. அவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சோத்திரம் ஆண்டவரே, ராஜா அப்பா ஆண்டவரே, இந்த கிராம ஜனங்களும் கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசிரியங்க. ஆண்டவரே அப்பா, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் பாதுகாப்புக்காக இருக்கட்டும் ராஜா. அப்பா, அந்த ஜனங்கள் மேலும் பாதுகாப்புக்காக இருக்கட்டும். அந்த கிராம ஜனங்களும் அறிந்து கொள்ளணும் ராஜா. ஆண்டவரே ராஜா, இந்த கிராமமே ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, இந்த கிராமத்தை ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் ஆண்டவரே, எப்போது வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள், எல்லா கண்ணீர்கள் ராஜா. அப்பா ஆண்டவரே, அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. எல்லா கஷ்டங்களும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த கிராம ஜனங்களை அறிந்து கொள்ள கத்தாவே கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.